நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு வழியா கூட்டணியில இடம் கிடைத்த கட்சிகள் தற்பொழுது அடுத்த கவலையா தனக்கு எப்போதும் இருக்கக்கூடிய சின்னம் இந்த முறையும் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருடையும் கவலையும். அது எந்தெந்த கட்சிகள் அப்படிங்கிறத வரலாறோட பார்க்கலாம். கூட்டணியில அதிக சீட்டை வாங்குறது ஜெயிக்கிறதெல்லாம் கூட அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நினைச்ச சின்னத்துல நிக்க முடியுமான்னு பார்க்கணும்னு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைக்கணும்னா சட்டமன்ற தேர்தல்ல 6% ஓட்டும் 2 சீட்டும் ஜெயிக்கணும். இல்லனா எம்பி தேர்தல்ல 6% ஓட்டும் 1 சீட்டும் ஜெயிக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சட்டமன்ற தேர்தலையாவது நாடாளுமன்ற தேர்தலையாவது 8% ஓட்ட ஒரு கட்சி வாங்கியிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான 2ஆம் கட்ட கட்சிகள் சின்னம் தொடர்பான கவலையில தான் ஆழ்ந்திருக்காங்க. குறிப்பா மதிமுக, பாமக போன்ற கட்சிகளுக்கு இந்த வாட்டி அவங்களோட சின்னம் கிடைக்கிறது குதிரை கொம்புதான். பாமகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்ல 5%க்கு அதிகமான வாக்கு வங்கியை எடுத்து தமிழகத்தோட 3வது பெரிய கட்சியா மாறினாலும் அந்த கட்சி ஒரு சீட்டை கூட ஜெயிக்கல. அந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளரான அன்புமணியே தோல்வி அடைஞ்சாரு. அதிமுக கூட்டணியில சேர்ந்ததுனால வலுவான நிலையில இருக்கிற பாமக வர்ற தேர்தல்ல நிச்சயமா தன்னோட மாம்பழ சின்னத்துல தான் நிக்க முயற்சி பண்ணும். ஒருவேளை அப்படி நிக்க முடியாம போனா அது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவா அமையும். மதிமுக கடைசியா தேர்தல்ல ஜெயிச்சு 10 வருஷமாச்சு. ராஜீவ் காந்தியையே நாடாளுமன்றத்துல திக்குமுக்காட வச்சவரு எங்க தலைவர்னு மதிமுக காரங்க வைகோவை பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லி பெருமைப்படுவாங்க. ஆனா அப்படி பேசி பெருமைப்படுறவங்க வைகோ நாடாளுமன்றத்துக்கு ஜெயிச்சு போயே பல வருஷம் ஆச்சுங்கிற விஷயத்த மட்டும் ஏனோ மறந்துடுறாங்க. திமுக கூட்டணியில இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிற மதிமுகவுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படுங்கிறது ஸ்டாலினுக்கு மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியம். திமுக கூட்டணியில கேட்ட தொகுதி கிடைக்குமாங்கிற குழப்பத்துல இருக்கிற வைகோவுக்கு பம்பரம் சின்ன தொடர்பான குழப்பங்கள் மேலும் தலைவலியை ஏற்படுத்திருக்கு. திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இதான் பிரச்சனை. தொடர் தோல்விகளால துவண்டிருக்கிற மோதிர சின்னம் கிடைக்குமாங்கிற கவலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. அதுபோல வாசனோட தமாகவுக்கு மூப்பனாரோட வெற்றி சின்னமான சைக்கிள் கிடைக்குமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. வழக்கமா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் ரத்தான கட்சிகள் சின்னம் தொடர்பான பிரச்சனை எழும்போதெல்லாம் நாங்க வழக்கமா போட்டியிடுற சின்னத்திலேயே போட்டியிட வாய்ப்பு கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. பெரும்பாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். அப்படி ஏத்துக்கலனா சம்பந்தப்பட்ட கட்சிகள் நீதிமன்றத்திடம் போய் முறையிடுவாங்க. இந்த முறை மதிமுக, பாமக, விசிக விஷயத்துல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்கணும். இன்றைக்கு நாம பாலிடிக்ஸ் பேசலாம் பகுதியில தேமுதிகவுடைய கூட்டணி குழப்பம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு வழியா தேமுதிக கூட்டணி உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. பாஜக, அதிமுக, திமுகன்னு எல்லா பக்கமும் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அதிமுக பக்கம் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டதா இப்போது தகவல் சொல்லப்படுது. மக்களோட கூட்டணின்னு சொல்லிதான் முதல்ல அவர் கட்சி தொடங்கின காலகட்டங்கள்ல தேர்தலை சந்திச்சார். அப்புறம் அடுத்தடுத்து வர்ற தேர்தல்ல ஒவ்வொரு முறையும் கூட்டணிக்காக அவர் எல்லா கட்சிகளோட பேசுறதும் அதை ஊடகங்கள்ல பெரிய செய்தியா அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்தியா வரவழைக்கிறதையும் பார்க்கும் பொழுது இந்த முறையும் அவர் அதே மாதிரியான ஒரு யுக்தியை பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில தான் இவங்க எல்லாருமே போய் ஒவ்வொருத்தவங்களா போய் பார்த்தது. அதாவது பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் பாஜகவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் போய் பார்த்ததை சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல திமுக தற்பொழுது அறிவாலயம் பக்கம் வந்து தேமுதிகவுக்கு இடம் இல்லைன்னு கதவை அடைச்சிட்டதா ஒரு தகவல் வருது. அவர்களுக்கு சீட் மட்டும் பிரச்சனை இல்லை, அதை தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில தேர்தல் செலவுகளை யார் ஏற்றுக்கொள்கிற சிக்கல்லாம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அது எந்த அளவிற்கு உண்மைங்கிற தகவல் கிடைக்கல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அதிமுகல திமுகவுடையும் பேசுறோன்னு சொன்ன பிறகும் எங்க கூட தான் தேமுதிக கூட்டணிக்கு வருதுங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. இப்பயும் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முறையான அறிவிப்புகள் எல்லாம் வந்து தலைமை கழகத்தில் வந்து குறிப்பாக வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் வந்து வெளியிடுவார்கள். இது எல்லாரோடையும் தான் சுமூகமாக இருக்கு. யாரோடையுமே வந்து சுமூகம் இல்லாத ஒரு நிலை இல்லையே. அதனால் வந்து எல்லோரோடும் வந்து ஒரு சுமூக நிலை தான் இருக்குது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது.
இந்த நிலையில தான் தேமுதிக அலுவலகத்துல விஜயகாந்த் உட்பட மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தோன்னு இன்னைக்கு அறிவிச்சிருவாங்க போல அப்படிங்கிற அளவுக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கடைசியில அதிமுக பக்கம் போறதா, அது 5+1, அதாவது 4 மக்களவை தொகுதி இடமும் 1 மாநிலங்களவையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கும், இல்ல 3+1 அப்படிங்கிற மொத்தமே 4 சீட்டா அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் இழுபறி இருக்கிறதுனால அது எல்லாமே வெறும் தகவல்களா மட்டுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கடந்த மக்களவை தேர்தல் 2014 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட போட்டிட்டாங்க. இந்த இடத்துல மோடி இங்க வந்து சொல்லிட்டு போனது, அதாவது வாஜ்பாய் அமைத்த மெகா கூட்டணியை நாங்க உருவாக்கணும். இப்போ ஒருவேளை தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டா உண்மையாகவே அது மெகா கூட்டணியா இருக்கும். மக்கள் இந்த மெகா கூட்டணியை எப்படி வரவேற்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவு தான் சொல்ல போகுது. இதுவரை வந்துள்ள தேர்தல் தொடர்பான செய்திகளை ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே 2 நிமிஷத்துல எந்த ஒரு முதலமைச்சரையும் போய் பார்க்க முடியாது. ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கணும்னா ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அனுப்புனா போதும், அடுத்த 2 நிமிஷத்துல அவரை சந்திச்சிடலாம். ஒரு சின்ன குழந்தை முதலமைச்சரை சந்திக்க போனா கூட என்ன வேணும்னு கேட்டு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன். அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இன்னைக்கு முதலமைச்சர் நெருக்கமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பொங்கலை சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் பொருட்களோட 100 ரூபாயை இலவசமா கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து தா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு நிரூபிக்கிற வகையில ஆட்சி செய்யறாருன்னு பாராட்டியிருக்காரு அமைச்சர் கருப்பண்ணன். தேர்தல் கூட்டணி யாரோடங்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் 4 நாட்கள்ல அறிவிப்போம்னு ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரு. திமுக அழைக்கும்னு காத்திருந்தவரை காங்கிரஸ் முட்டுக்கட்டை போட்டு வாசனை அழைக்க விடாம பண்ணிடுச்சு. அதனால அதிமுக பக்கம் அழைப்பு வருமான்னு காத்திருக்காரு ஜி.கே. வாசன். அதிமுக தரப்புல ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குதாம். ஜெயலலிதா எதிர்த்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்த அதிமுகவும் பாஜகவும் சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கே நேர்மையா இல்லாதவங்க மக்களுக்கு எப்படி நேர்மையா இருப்பாங்கன்னு எம்பி கனிமொழி விளாத்திக்குளத்தில் நடந்த திமுக உள்ளாட்சி சபை கூட்டத்துல பேசியிருக்காங்க. அதிமுக பாஜகவுக்கு விழற வாக்குகள் நோட்டாவுக்கு கீழே செல்லும். அமமுகவுக்கு குக்கரை கிடைக்கலனாலும் சுயேட்சையா நின்னு ஜெயித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கெத்து காட்டுறாரு தங்க தமிழ்ச்செல்வன். அடுத்ததாக தேர்தல் தொடர்பான அரிய தகவல்களை உங்களுக்காக தேர்தலை தெரிஞ்சுக்குமா பகுதியில் சுதர்ஷனா வழங்குவார். அடுத்ததான் நம்ம வட்டத்துக்கு வெளியே தான் பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமான பல விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதாவது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி மட்டும் அமைச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியோட சேர்த்து மக்களோடையும் கூட்டணி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை நம்ம பேச போறோம். அதாவது கொங்கு மண்டலம்ங்கிறது அதிமுகவுடைய ஒரு கோட்டை. ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால கனவு திட்டமாக இருந்த அத்திக்கடவு அவனாசி அந்த திட்டத்தை வந்து நேற்றைக்கு அடிக்கல் நாட்டியதன் மூலமாக 3 மாவட்டங்கள், அந்த பகுதியில் இருக்கிற 3 மாவட்டங்களுடைய மக்களில் இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பார்வை அதில் பார்க்கப்படுகிறது. இது கடந்த காலங்களில் கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேருமே இந்த திட்டத்துக்கான பல முயற்சிகள் எடுத்தோம். இப்போ முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த திட்டத்தை வந்து இப்போ நிறைவேற்றியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் 110 விதியின் கீழே அவர் அறிவித்த சில அறிவிப்புகள் குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அறிவிப்புகளில் குறிப்பாக சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த தலைவர்கள், அதாவது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ரெட்டைமலை சீனிவாசன், அதன் பிறகு பேரரசர் பெரும்பிடகு முத்தரையர், அவருக்கு மணிமண்டபம் இப்படின்னு சொல்லி பல பேருக்கு மணிமண்டபம் கட்டுறது குறித்து அவர் வந்து பேசியிருந்தார். அந்த மணிமண்டபங்கள் எல்லாமே வெறும் ஒரு மூத்த தலைவரை மதிக்கிறதுக்கான ஒரு இடத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல, ஒரு வரலாற்றை தமிழகம் நினைவு வைத்துக் கொள்ளணும் மட்டும் இல்ல, அதற்குள்ள அந்தந்த தலைவர்களுடைய சாதி சமூக ஓட்டுகளும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவர் 110 விதியில அறிவிச்சது அதனாலதான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த இடத்துல வைக்கப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு விழாக்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது முக்கியமாக சிபி ஆதித்தனார் போன்றவர்களுக்கு அரசு தரப்புல விழா எடுக்கிறதாக சொல்லியிருந்தாரு. அந்த அரசு தரப்பு விழாக்களும் வந்து அவர் சொல்லப்பட்ட அந்த பெயர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
முக்கியமாக அந்தந்த சமூகம் சார்ந்த ஓட்டுக்கள் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் தேவேந்திர குல வேளாளர்களாக எங்களை அறிவிங்கன்னு சொல்லி ஒரு 6 குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் மாப்போசி, அழகு முத்துக்கோன், பென்னி குவிக், இவங்களுக்கு எல்லாருக்குமே அரசு விழா, இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு வெறும் மெகா கூட்டணியை தாண்டி மக்களோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இந்த இடத்துல வருது. ஒரு சின்ன காய் நகரத்தில் அரசியல் அவர் செய்கிறாருன்னு. அடுத்ததா இதை இன்னொரு ஒரு மக்களோட கூட்டணிக்கான ஒரு அர்த்தத்தை நமக்கு வைகை செல்வன் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரை சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம். சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டிற்கு அருகில் தேசிய நெடுஞ்சாலை எண் 79 ஒட்டி அமைந்துள்ள கால்நடை பராமரிப்பு துறைக்கு சொந்தமான 900 ஏக்கர் பரப்பளவில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வள நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய உலகத்தரம் வாய்ந்த ஆசியாவிலேயே பெரிய ஒருங்கிணைந்த பல்துறை பல்நோக்குடன் கூடிய நவீன கால்நடை பூங்கா ஒன்று சுமார் 396 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 கோடி பேருக்கு நிதி கொடுத்திருக்கோம். அந்த 4 கோடினே வச்சுங்க, பாதி 2 கோடி ஓட்டு போட்டா அறுதி பெரும்பான்மை 40-40 ஜெயிச்சிடலாம். நம்ம 2 கோடி 80 லட்சம் பேர்களுக்கு மாத்திரமே 3000 ரூபாய் போயிருக்கு. அப்ப என்ன நடக்கும்? 40க்கு 40 அதிமுக நாடாளுமன்றத்தில் வெற்றி. இதான் கணக்கு. இந்த இடத்துல மக்களோட அவர் கூட்டணி வச்சிருக்கிறதெல்லாம் சரி. ஆனா வைகை செல்வன் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது 1000 ரூபாய் பொங்கல் பரிசு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சிறப்பு நிதி 2000, அந்த 3000 ரூபாய்ங்கிறது அரசு இப்ப அறிவித்தது ஒரு தேர்தல் கணக்கோட அறிவிச்சிருக்குது. முன்னாடியெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பணம் கொடுக்கறது, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாகும், அது சர்ச்சையாகும். இன்னும் தமிழகத்துல 2 தொகுதிகளை தேர்தலே அதனால தள்ளி வச்ச வரலாறுலாம் இருக்கு. இந்த இடத்துல இவர் குறிப்பிடுறது அரசு பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நிதியாக, சிறப்பு நிதியாக ஒரு திட்டத்திற்கு கொடுக்கறத அதிமுகவோட பணத்தை கொடுக்கறது மாதிரியே அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேசி இருக்கிறதையும் மக்கள் இந்த இடத்துல உள்வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று. நாளை இதே நேரம் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.